ஹாய், ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிவன். இது வந்து நேத்து நான் மீன் வாங்குற வீடியோ தாங்க இப்ப பார்த்துட்டுருக்கீங்க. என்னன்னா, இந்த மாரி ரோட் சைட்ல விக்கிற மீன் வந்து கடையில வாங்குற மீன விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. ஸோ, அதனால மீனெல்லாம் நேத்தே வாங்கி வச்சுட்டேன். இன்னைக்கு காலையில வந்து எந்திரிச்சதுமே அரிசிக்கு வந்து ஊற போட்டிருந்தேன் ஆப்பத்துக்காக. அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு அரிசி எல்லாம் போட்டு காலையிலேயே சட்டப்பட்டுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டுருக்கேன். மீன் குழம்பு தாளிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மீன் வறுவல் வந்து கேரளால நாங்க எப்படி பண்ணுவோம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அதாவது குட்டி, குட்டி ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, தண்ணி ஊத்தி நல்லா சாந்து மாரி இந்த மாரி கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாரி பெரிய, பெரிய மீனெல்லாம் வாங்கும்போது, நம்ம வந்து கையிலே இப்டி ஒவ்வொரு மீனா எடுத்து பெரட்டி வச்சாதாங்க எல்லா பக்கமும் வந்து சாந்தும் அதே மாரி அதில மிளகாய் எல்லாமே பிடிச்சு நல்லா சூப்பரா இருக்கும். அதனால நான் வந்து ஒவ்வொரு மீனா எடுத்துட்டு, அதுக்கு உள்ளாலையெல்லாம் நல்லா மிளகெல்லாம் பூசிட்டு, இப்ப நான் எடுத்து வச்சுக்குவேன். சில மீனோட பீஸ் வந்து கரெக்ட்டா கட் பண்ணியிருக்காங்க. சில மீன் வந்து ரொம்ப கெட்டியா இருந்துச்சு. ஸோ, அதனால இனி என்ன பண்ண முடியும்? இனி அத கட் பண்ணிருச்சுன்னா, இது அப்படியே துண்டு துண்டாயிருன்ட்டு, இப்ப வந்து அப்படியே நான் வந்து மிளகா பூசிட்டுருக்கேன். இப்ப வந்து எல்லா மீனையுமே இந்த மாரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மசாலா எடுத்துட்டு, எல்லா பக்கமும் அந்த மசாலா பிடிக்கிற மாரி எல்லா பக்கம் தடவிட்டுருக்கேன். நீங்களும் இதே மாரி தடவி ஒரு தடவ நீங்க இந்த மாரி வறுத்து பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் மீனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சோண்டு போட்டுட்டு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது மட்டும் தாங்க இதில நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை கருவேப்பில மேலாப்புல போட்டுட்டு, இப்ப வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வந்து இது நல்லா வந்து 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்ப இதெல்லாம் ஆக்கி வச்சுட்டு, இப்ப நான் ஃப்ரிட்ஜில தான் கொண்டு போய் வச்சுக்கிறேன். மசாலா எல்லாம் நல்லா மத்தியானம் ஆகறக்குள்ள நல்லா பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா சாந்துல மேலாப்புல மிச்சம் இருக்கிற சாந்து எல்லாம் போட்டுட்டு, இப்ப வந்து டப்பால ஆக்கியாச்சு. இத வந்து ஃப்ரிட்ஜில வச்சிடலாம். மத்தியானத்துக்கு தான் அடுத்தது எடுக்க போறோம். காலையில வந்து நல்ல சுட சுட மொறு மொறுன்னு பரோட்டா கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? இல்லன்னா சாப்பிட்டு பாருங்க. கேரளா ஸ்டைல்ல எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஆப்பத்துக்கு அரிசி ஆட்டுறது. வெள்ளை ஆப்பத்தோட ரெசிபி நான் முன்னாடி வீடியோல போஸ்ட் பண்ணியிருப்பேன். போய் பாருங்க. அதே மாரி வெள்ளையப்பம் சுட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். மீன் குழம்பு இருந்தனால சாயந்திரமா நான் வெள்ளையப்பம் தான் சுட போறேன். ஸோ, இன்னைக்கு மத்தியானம் வந்து நல்லா மொறு மொறுன்னு மீன் வறுக்க போறேன். எப்பவுமே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஸ்பீடா வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சிம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மீன வந்து சிம்லயே வச்சு வறுத்து எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இப்ப நான் இங்க வந்து தேங்காய் எண்ணெயில தாங்க மீன் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில வறுக்கும்போது ரொம்ப கம கமன்னு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் மீன் வறுவலு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நெறைய வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றதுக்கு பதிலா கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில வந்து நீங்க வந்து சமைச்சீங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்க. அதுவும் இல்லாம அதோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னங்க மத்தியானம் நல்ல சாப்பாடு, மீன் குழம்பு, அதே மீன் வறுவலோட இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.